ஹாய் வியாபார பெருமக்களே. இன்னைக்கு நம்ம எது விஷயமா பேச போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அதனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்குள்ள, எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து ட்ரெமெண்டஸ் ஒரு growth கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்குமே தெரியும். ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்குது, நம்ம சர்வீஸ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்குதுன்னா, கண்டிப்பா அது ஒரு பெரிய growth நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரையும் பப்ளிக்கினுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அப்ப இருந்த கன்சியூமர்ஸுடைய மைண்ட் செட்டும், அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க, கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க ஏதாவது அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, பார்த்தாங்கன்னா, சொல்லக்கூடிய அளவுல இந்த கடையில வாங்கினேங்க, இந்த ப்ராடக்ட் இந்த கடையில் வாங்கினேன், இந்த சர்வீஸை இவங்க மூலியமா நான் வந்து அடைஞ்சேன். ஸோ அவங்கள்ட்ட நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா ஒரு பெரிய ஒரு growth அப்பயும் கிடைச்சிட்டு இருந்தது. இப்பவுமே அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஜெனரேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் இப்ப கரண்ட்ல இந்த 2022 இதனுடைய ஜெனரேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது மூலியமா நம்மளுடைய பிராண்டை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது பாசிட்டிவாகவும் இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலுமே சரி, எந்த ரிவ்யூ எனிஹாவ் எதுவா இருந்தாலுமே அதிக அளவுல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதுன்னா ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்குது, இல்ல ஒரு நெகட்டிவா அந்த ரிவ்யூ போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய டிராபேக்காகவும் அமையுது. ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம இப்போ முன்ன விட இன்னுமே உஷாரா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். யாருன்னா இந்த பிசினஸ் பீப்புள்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னாப்லார முன்ன வந்து ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவா இருந்தாலும் ஓரளவு தான் பரவும். இப்ப ரொம்ப தட்டி விட்டாலே பறக்கிற அளவுல ரொம்ப பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆக்கி விடுற அளவுக்கு இவங்களால வந்து ரிவ்யூஸ் நீ கொண்டு போக முடியுது அப்படிங்கிறதுக்குள்ள உங்களுடைய சர்வீசஸ், நம்மளுடைய சர்வீசஸை, நம்மளுடைய குட்ஸை, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே யோசிக்க வேண்டிய கட்டாயத்திலையும் கடமையும் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பட் இந்த வீடியோ நாங்க இப்ப பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நேத்து சாதாரணமா வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி இர்ஃபான் வியூஸ்னுடைய சேனல்ல நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப வந்து அவருடைய ஹோம் டூர் வந்து போட்டிருந்தாரு. அவர் புதுசா வீடு கட்டின அதை பத்தி ஒரு vlog ஒன்று, அவருடைய வீட்டை வந்து vlog வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோல வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல அவர் பண்ணியிருந்த எல்லா கேஜெட்ஸ், எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸ், பெயிண்ட், டைல்ஸ், நிறைய விஷயங்கள், அது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், நிறைய விஷயத்த வந்து காமிச்சிருந்தாரு. ஆனா ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த ஃபர்னிச்சர் விஷயங்கள்லாம் காட்டக்குள்ள நிறைய இடத்துல லாவிஷ்ங்கிற அந்த ஃபர்னிச்சர் ஷாப்பை வந்து நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம கூட வீடியோ தான் பண்ணிருக்கோம், லாவிஷ் ஃபர்னிச்சர் சொல்லி ஃப்ரம் அந்த லாவிஷ் அவங்க கிட்ட இருந்து தான். ஏன் ரெஜிஸ்டர் பண்றாரு நம்ம நோட்டீஸ் பண்ணக்குள்ள இடையிலேயே சொல்றாரு, அந்த லாவிஷ் இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், அந்த அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அந்த வீடியோவும் போய் நம்ம பார்த்தோம். எல்லாருமே தெரியும் இர்ஃபான் வியூஸ் அவர் வந்து அந்த பிரதர் வந்து நார்மல் யூடியூபராகவும் பிளஸ் வந்து பெய்டு ப்ரொமோஷனுக்காகவும் வீடியோஸ் வந்து பண்ணுவார். ஸோ அந்த வீடியோ மேபி இன்கேஸ் பெய்டு ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம், இல்லை இர்ஃபான் அவருடைய ஒரு ஓன் ரிவ்யூக்காகவும் அவர் பெயர்ந்திருக்கலாம். அதில் நமக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக ஒரு ஷாப்பை எப்படி வந்து விசிட் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஷோரூமை போய் கம்ப்ளீட்டாக எல்லாமே காட்டுறாரு. அந்த வீடியோனுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ஒரு 5 lakhs and something தான் இருக்குது. இது அந்த வீடியோ இப்போவுமே அந்த யூடியூப் சேனல்ல இருக்குது. அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வரையுமே 1.3 மில்லியன் வியூஸ் வரையுமே அது போயிருக்குது. ஸோ அது பெய்டு ப்ரொமோஷனுக்கான வீடியோ, எது லாவிஷ் பத்தின வீடியோ மேபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இந்த வீடியோல இவர் இந்த இடத்துல நிறைய தடவை மென்ஷன் பண்றதுக்கு இதுக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாரா அப்படின்னா என்னை பொறுத்தவரை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன். ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு கேஜெட் மாதிரி கிடையாது. ஃபர்னிச்சருங்கிறது ஒரு லாங் டைம் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி இருக்கிற பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியுது. இப்படி அப்படியே மேல போகும். ஓகே, இது மூலியமா இப்ப லாவிஷ் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த வீடியோல என்னமோ 5 lakhs தான் வியூஸ். பட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் வியூஸ். அது மட்டும் இல்லாம இர்ஃபான் அந்த வீடியோல வந்து ஓனா அவர் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபர்னிச்சர்ஸை
டைரக்டாவே ரிவ்யூ தராரு, அது நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ தராரு. அகைன் இதுவும் சேம் ஃப்ரம் அந்த லாவிஷ் அவங்க கிட்ட இருந்து தான், செம கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இர்ஃபான் வந்து அந்த லாவிஷ் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து டைரக்டா ஒரு கன்சியூமர், ஸோ ஒரு யூடியூபர் பிளாகர் தாண்டி ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு, ஒரு கன்சியூமர் பிளஸ் வந்து இங்க வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. ஸோ அந்த வீடியோல கிடைக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை விட அவங்களுக்கு கிடைக்கிற கன்சியூமர்ஸ் அண்ட் பிசினஸஸ் விட இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் அதிகமானவங்க வந்து ஓகே இர்ஃபானே வாங்கியிருக்காரு, ஏன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய கவுண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஃபர்னிச்சருக்கு இன்னுமே அந்த வீடியோ பார்த்து லாவிஷ்ன்ற அந்த கடைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன சம்பந்தம் நிறைய பேருக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. நான் இருந்தாலும் கூடுதலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன்னா, ஒரு நல்ல சர்வீஸ், ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பப்ளிக், நம்ம கன்சியூமர்ஸ்க்கு, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து விற்கக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவாங்கிறத இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இர்ஃபான் மாதிரி ஒரு ஆள் செலிபிரிட்டி, அவர் ஏதோ வாங்கிட்டு போயிட்டாரு, அவர் அதுக்கு ரிவ்யூ தராரு, அது ஒரு பக்கம் ஓகே. இது மாதிரி செலிபிரிட்டி இல்லாத பீப்புள்ஸுமே இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவங்க வீட்டுக்கு வரவங்கள்ட்ட வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, அன்பாக்சிங் வீடியோ பண்றது, சர்வீசஸை பத்தி ஒரு விளாக் கொடுக்கறது, பிளாக் கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நான் ரெண்டுமே தான் சேர்த்து சொல்றேன். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டியா உங்களுடைய கஸ்டமர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிவ்யூஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா நீங்க நினைச்சு பார்க்காத, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய சர்வீஸ்னுடைய குவாலிட்டி, உங்களுடைய ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி, நீங்க உங்க கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற ப்ராமிசஸ், வாரண்டி, கேரண்டி, இது சம்பந்தமான ப்ராமிசஸ்லாம் எந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா கரெக்டா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு டெமாண்டஸ் growth வந்து உங்க பிசினஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் இர்ஃபான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஈவன் ஒரு ஒரு யார் வேணாலும் யாருமே நம்மளால இது வந்து இன்னாருன்னு சொல்லவே முடியாது. ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ், நீங்க சாதாரணமா நினைக்கலாம் நம்ம தெருவில் இருக்கிற கஸ்டமர் எங்க நம்மகிட்ட கொண்டு வந்து ஏதோ என்ன விஷயத்த வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு growth வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சர்வீஸ்ல, உங்களுடைய ப்ராடக்ட்ல ரொம்ப குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் குவாலிட்டியும் அந்த பிராண்ட் அது ஒர்த்தா இருக்குதா, அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இருக்குதா, இந்த சர்வீஸ்னால நான் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் அடைஞ்சேனா அப்படிங்கிறத ரொம்ப கண்காணிக்கக்கூடியவங்களாகவும் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருப்போம். ஸோ குவாலிட்டியான ஒரு சர்வீஸ், குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை செல் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பீப்புளா நாம உருமாறுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியா தர இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஓகே, தேங்க்யூ.